Hi friends, welcome to Annam's Health Recipes. இன்னைக்கு லெமன் ஸ்குவாஷ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இது வந்து சம்மருக்கு மாத்திரம் இல்லை, எல்லா காலத்துலேயும் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தேவையானது ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். அதாவது எலுமிச்சம்பழம், சீனி. இப்போ ஒயிட் சீனி போட விருப்பம் இல்லாதவங்க ப்ரௌன் சுகர்னு வருது இல்லையா, அது கூட நம்ம போட்டுக்கலாம். இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம க்ரீன் டீ எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல தேவையானது வந்து எலுமிச்சம்பழம். நல்ல பழமானதாக பார்த்து வாங்கிக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும் ஸ்குவாஷு. அதெல்லாம் வந்து பாதி பாதியாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதை தோல் படாமல் பிழிஞ்சுக்கணும். அப்போ தான், இல்லாட்டி வந்து ஜூஸ் கசக்கும். எல்லாம் பிழிஞ்ச பிறகு கொட்டை இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கணும் அந்த ஜூஸை வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அளந்துக்கணும். அளந்துக்கிட்டு ஜூஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சு சுட வைக்கணும். அதில் வந்து ஜூஸ் 1 பங்குன்னா தண்ணி 1 பங்கு, சீனி வந்து 2 பங்கு. அந்த சீனியை அந்த தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சணும். அதாவது கம்பி பாகு பதம் அந்த மாதிரிலாம் வேண்டாம். நம்ம குலோப் ஜாமுனுக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மளமளன்னு கொதித்து ஒரு பிசு பிசுப்பாக வந்தால் போதும். அது சீனி கரையிற வரையும் நல்லா கலக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மளமளன்னு கொதிக்குது இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். நல்லா வந்து ஆற விட்டுறணும். ஏன்னா சூடோட ஜூஸை வந்து சேர்க்கக்கூடாது. ஆறின பிறகு இந்த சீனியை வந்து வடிகட்டிக்கணும். ஏன்னா சீனியில் சில சமயம் தூசிலாம் இருக்கும். நல்லா வடிகட்டி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும். நல்லா அப்படியே நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடணும். வந்த பிறகு நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா ஜூஸ், அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா சில சமயம் அந்த சீனியில் அது கலக்காமல் இருக்கும், அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு பாட்டிலில் முதல் நாளே கழுவி நல்லா காய வச்சு வச்சுக்கணும், தண்ணி இல்லாமல். அதில் வந்து இந்த சிரப்பை ஊற்றி வச்சுக்கணும். இது 2 பங்கு சீனி தான் நான் சொல்லியிருக்கேன். பத்தாதவங்க இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லாட்டி நம்ம கலந்து கொடுக்குறோம் இல்லையா, அந்த சமயம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சீனியை. இப்போ ஸ்குவாஷ்லேருந்து ஒரு 1/4 டம்ளர் ஒரு டம்ளரில் எடுத்துக்கிட்டு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணினோன்னா நம்மளுடைய லெமன் ஜூஸ் ரெடி ஆகிடும். இதை எல்லாரும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.